தொட்டு தொட்டு பேச வரான். இதுக்கு டாக்டர் இதை பாடுறாங்க. பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருப்பாங்க. அட அட அற்புதமான பாட்டு. குட்டி கிருஷ்ணன் கோபிகைகளையும் யசோதையும் தொட்டு பார்க்க வரும் மாதிரின்னு. அவன் துடுக்குத்தனத்தை என்னத்துக்கு இது பாடணும்? உங்களுக்கு சிங்கிள் சன்னா, ஒரே பையன் ஒரே டாக்டர்னா என்னைக்காவது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா குட் டச் பேட் டச் பற்றி? தேங்க்ஃபுல்லி இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்கூல்ஸ்லலாம் சிலபஸில் கொண்டு வராங்க. ஸ்டில் இந்த சோஷியல் மீடியாலலாம் என்னென்ன நியூஸ் எல்லாம் இவங்க வாட் டு தே கம் அக்ராஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நீங்கள் என்னைக்காவது உட்காந்து உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், ஒரு பெண்ணாக நான் பேசுகிறேன், அம்மாவாக பேசுகிறேன், அப்பா கிட்ட அப்புறம் பேசலாம். ஒரு பெண்ணாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், உங்கள் தோழிகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நண்பர்கள் தான், ஆண் நண்பர்கள் தான், தெரிஞ்சவர்கள், சீனியர்ஸ் தான் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அனாவசியமான டச்சஸ்னால இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். இந்த அனுபவங்களுக்கு என்னைக்காவது உங்கள் பசங்கக்கிட்ட பேசியிருக்கீங்களா? எப்போ பேச போகிறீங்க, எப்படி பேச போகிறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. உங்கள் கணவர்கிட்டையும் பேசுங்க. உங்கள் கணவருக்கு தெரியும், ஆண்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட நண்பர்கள், சாதாரணமான நண்பர்கள், எந்த நண்பன் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பையன் ஆகக்கூடாது, நம்ம பையன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்? ஒரு பையனுக்கு அக்கா தங்கங்கிற உறவுன்னா என்னன்னே தெரியாது. ஸோ வெரி சேட். அக்கானா ஒரு அந்த டச் வேறு. ஜென்ரலாக அக்கா தங்கை யாரும் டச் பண்ண மாட்டாங்க. பட் அந்த அக்கா தங்கக்கிட்ட இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த குழந்தை வெளியில் தேடும். ஸோ இந்த ராக்கிங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ட்ரெடிஷன். முன்னாடி நிறையா அண்ணா தங்க இருக்கிறவங்களே எதிர்க்கு போய் ராக்கி கட்டுவாங்க. ஸோ எதுக்கு இந்த ராக்கியை நம்ம கண்ணுப்பிடின்னு வைப்போம் சவுத்தில்? இதெல்லாம் ஏன் முக்கியமான ட்ரெடிஷனுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த குழந்தை அன்புக்காக ஏங்குகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு குழந்தையோட 2 குழந்தையோட நிறுத்தத்துக்காக படைக்கப்படவில்லை. 6, 10, 12ன்னு போகும். அதெல்லாம் குறைச்சிட்டு 2 ஆக்கியிருக்கோம். இப்போ 1 ஆக்கியிருக்கீங்க. ஸோ தட் சைல்டு would have been with 6 kids. ஒரு குட்டி நர்சரியில் தான் நம்ம வளர்த்துருப்போம். ஸோ இட் இஸ் சீக்கிங் லவ். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண டச்சாக கூட அது போயிட்டு அது ப்ராப்ளம் ஆகலாம், பொண்ணுக்கோ பையனுக்கோ. ஸோ அந்த ஆண் குழந்தை ஒரு ஆண் குழந்தையோ இல்லை ஒரு பெண் தோழியோ அனாவசியமாக தொட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நீங்கள். பட் அது அன்புக்காக என்ன பண்ணும்? அப்போ டச்சிங் இஸ் ஜஸ்ட், இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜஸ்ட் அன் எக்ஸிபிஷன் ஆஃப் லவ் தானே, ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் மாதிரி தானே, ஒரு ஹக் தானே அப்படின்னு. ஸோ அன்பு அதிகமாக நம்ம பொழிய வேண்டிய டைம் இதுவோ. அண்ட் அன்பை எப்படி தங்கள் நண்பர்களுடன் பகிர்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி நீங்களும் உங்களோட கணவரும் பேசி அந்த பையனை ரொம்ப சின்சியராக வளர்க்க வேண்டியது ஒரு பேரண்ட்டுடைய கடமை. பெண்களை எப்படி வளர்க்க வேண்டும் அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். தொட்டு தொட்டு பேச வரா.